இன்று தமிழ்நாட்டில் தாவேக்காவுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய மிஸ் கீர்த்தனா, இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர், அவங்க ஒரு ரீல்ஸ் போட்டிருப்பாங்க மக்களே. இந்த ரீல்ஸ் ஆக்சுவலா எதுக்காக போடப்பட்டது அப்படிங்கிறதுக்கான உண்மை வெளியே வராம இருக்குது. அந்த உண்மை என்ன அப்படிங்கிறத பத்தியும், இன்றைக்கு தமிழ்நாட்டில் விஜய் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜோசப் விஜய் அண்ணா நீங்க தான் ஆட்சி அமைக்கணும், ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு சில தமிழ்நாட்டு மக்கள், ஆல்மோஸ்ட் 30% பீப்புள் அப்படிங்கிறவங்க, இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டில் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைஞ்சதுக்கு பிறகு மற்ற மாநிலம் நம்மளை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன உதாரணம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. தமிழ்நாடு தான் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்ல நம்பர் 1 மாநிலம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இப்பொழுது தாவேக்காவுடைய ஆட்சி அமைஞ்சதுக்கு பிறகு, கீர்த்தனா அவர்கள் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் ஆனதுக்கு பிறகு தமிழ்நாட்டில இருந்து கிட்டத்தட்ட 17,500 crores ஆஃப் ப்ராஜெக்ட் வெளியே போயிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகுது. இது உண்மையா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அதாவது திமுக ஆட்சியில காலத்திலேயே நெகோசியேட் பண்ணிக்கிட்டு இருந்த 2 மிக முக்கியமான ப்ராஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபர்ஸ்ட் ராயல் என்ஃபீல்டுடைய ஒரு ப்ராஜெக்ட் செய்யார்ல 2,500 கோடிக்கு எக்ஸ்பான்ஷன் ஆஃப் பிஸ்னஸ் அப்படிங்கிற ராயல் என்ஃபீல்டுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜியில் அவங்களுடைய ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துறதுக்காக செய்யார்ல ஒரு பிளான்ட்டை உருவாக்குறதுக்கு பிளான் போட்டிருந்தாங்க. இது நெகோசியேஷன் போயிட்டு இருந்துச்சு. திமுக ஆட்சியிலேயே இதுக்கு எல்லாம் ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ்டு அப்படின்ற ஒரு தகவலும் சொல்றாங்க. ஸோ அதான் நீங்கள் பார்த்தா தெரியும், நாங்கள் 2.0 திமுக வரப்போகுது, டிஎம்கே 2.0 வந்ததுனால் 2வது ஆட்சியில் இன்னும் நாங்கள் தொழில்துறையை பயங்கரம் மேம்படுத்துவோம், நீங்கள் எதிர்பார்க்காத விஷயத்தெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய அறிக்கையில் விஷயத்தை சொல்லியிருப்பாரு திரு மு க ஸ்டாலின் அவர்கள். அதில் ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் தான் இந்த ராயல் என்ஃபீல்டுடைய 2,500 crores ஒர்த் ஆஃப் ப்ராஜெக்ட். இது செய்யார்ல ஒரு பிளான்ட் போடுறதாகவும், ராயல் என்ஃபீல்டு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவங்க அதோட ஓனர் பேட்டி தான் கொடுத்துருப்பார். எதுக்குன்னா, எப்படி ஒரு ஹம்பிள் ஸ்டார்ட்ல ஆரம்பிக்கப்பட்டது இன்னைக்கு இவ்வளோ எக்ஸ்பான்ஷனாக போயிருக்கு, மக்கள் என்ஃபீல்டு நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க, புல்லட் வாங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எப்படி கொண்டு வரப்பட்டுச்சு, வாட் வேர் அவர் மோட்டிவ், என்ன ஒரு மிஷனில் கொண்டு வரப்பட்டுச்சுன்னு நிறைய பேசியிருப்பாரு ராயல் என்ஃபீல்டுடைய ஓனர். ஸோ அதன் அடிப்படையில் எதுக்கு இந்த இன்டர்வியூலாம் எடுக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்காக தான் எங்களுடைய கெப்பாசிட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம், ஸோ இன்னும் அதிக ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோம், இன்னும் அதிகமான சலுகைகள் கொடுக்க போகிறோம், இன்னும் அதிக மாடல்ஸை கொண்டு வர போகிறோம். ஸோ அதை மக்கள் வாங்கணும்னா இந்த மாதிரி ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் மார்க்கெட்டிங் பண்ணுன்றதுனால கொடுக்கப்பட்ட ஒரு பேட்டி. இந்த பேட்டி செய்யார்ல பிளான்ட் உருவாக்குறதுக்காக எல்லாம் முடிவு பண்ணப்பட்டு அடுத்த ஆட்சி இங்கே டிஎம்கே வந்ததுமே இதை சைன் பண்ணுன்றது பிளான்ஸாக வச்சிருந்ததாக ஒரு தகவல் சொல்கிறாங்க. தாவேக்கா ஆட்சி வந்ததும் அந்த பிளான்ட் அப்படியே ஆந்திரா கொண்டு போய் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி தமிழ்நாட்டில் 4 பிளான்ட் இருந்தாலும் இன்னைக்கு அவங்க ஆந்திராவுக்கு போயிருக்க வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. நான் அதுக்கு பதில் கொடுக்குறேன் உங்களுக்கு. 2வது இன்னொரு மிக 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 முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட், டிஆர்டிஓ, டிஃபென்ஸோடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஏர்கிராஃப்ட் தான் பார்த்தீங்கன்னா ஏஎம்சிஏன்ற ஏர்கிராஃப்ட், அட்வான்ஸ்ட் மீடியம் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட். இதை ஹோசூர்ல செட் பண்றதுக்கு பிளான் இருந்துச்சு. ஏன் ஒய் ஹோசூர் அப்படின்னு கேட்டால், அங்கே ஒரு ஏரியா பெருசாகவும் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவுடைய முக்கியமாக டிஃபென்ஸோடைய சென்டர் பாயிண்ட் இருக்கக்கூடிய இந்தியாஸ் ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் ஆர்என்டியோடைய சென்டர் பாயிண்ட் பெங்களூர். ஸோ முக்கியமாக இந்த ஒரு ஏஎம்சி அமைக்கிறதுக்கு 2 ஒரு பெரிய ரன்வே தேவைப்படுது. அது எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 500 to 600 acres ஆஃப் லேண்ட் தேவைப்படுது. அது ஓசூரில் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல செட் பண்ணுறதுக்கு எல்லாம் பேசியிருக்காங்க. அது சப்போஸ் ஓசூரில் வந்துருந்துச்சுன்னா, ஏன்னா ஓசூரில் அசோக் லேண்ட் இருக்குது, அசோக் லேண்டை விட இங்கே நிறைய உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடச்சிருக்கும் தமிழ்நாட்டுக்குன்றது தான் அங்கே ஆக்சுவல் பிளான். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட்ன்றது பெரிய லெவலில் அங்கே போக்கிருக்கலான்றது பிளான். கிட்டத்தட்ட 15,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்க வேண்டியது. இங்கே ஆட்சி வந்ததும் அடுத்த வாரமே அவங்க ஆந்திரா ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. ஸோ ஆந்திராவுக்கு 2 ப்ராஜெக்ட் போயிருக்கு. கடந்த 2 வார காலத்துக்குள்ள ஆல்மோஸ்ட் 17,500 கோடி தமிழ்நாட்டுக்கு லாஸ். இதை ஏன் அவங்க போனாங்க, எதுக்கு போனாங்க, எல்லாம் பேசி முடிவு பண்ண தானே, எதுக்கு அங்கே திடீர்னு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா,
அவங்க தரப்புல சொல்லக்கூடிய காரணங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லார்ஜ் லேண்ட் அவைலபிலிட்டி ஆந்திராவில் இருக்கு அப்படிங்கிறாங்க. இன்றைக்கு ஆந்திரா புட்டபர்த்தியில 600 ஏக்கர் லேண்டு கொடுத்துருக்குறாங்க ஃபார் DRDOக்கான ப்ராஜெக்டாக, AMCA ப்ராஜெக்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்ஃபீல்டுக்கும் அவங்க கொடுத்துருக்குறாங்க ஆந்திராவில். ஆனால் புட்டபர்த்தியிலிருந்து பெங்களூரை விட ஓசூர் டு பெங்களூர் இருந்து ரொம்ப ஷார்ட். ஸோ அப்படி இருக்கும் பொழுது எதற்காக அங்கே போனாங்க அப்படின்னு பார்த்தா, முக்கியமான விஷயம் அவங்க சொல்றது என்னன்னா, இங்கே லேண்ட் அவைலபிலிட்டி தேவை, எங்களுக்கு வந்து ஸ்டேட் ஏரோஸ்பேஸ் ஃப்ளைட்லாம் வந்து நல்ல ஒரு இன்சென்டிவ் கொடுக்குறாங்க, எக்ஸ்பான்ஷன் இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து எல்லா கவர்மெண்ட்டும் எல்லா ஸ்டேட்லையும் கொடுக்குறாங்க. பட் ஏன் இங்கேருந்து உடனடியாக அவங்க போனாங்க, ஒரு வாரத்துக்குள்ள இந்த முடிவு எடுத்தாங்க, இவ்வளோ விஷயம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே விஷயம்தான், இந்த ஸ்டேட் லெவல் புஷ். ஆந்திர அரசாங்கம், சந்திரபாபு நாயுடு தலைமையில் இருக்கிற அரசாங்கம், நாங்கள் இங்கே ஸ்டெபிளைஸ்டு கவர்மெண்ட்டு, நாங்கள் இத்தனை வருஷம் ஆட்சி புரிஞ்சிருக்கோம், இன்றைக்கு இன்ஸ்டாகிராமை வச்சு ரீல்ஸை போட்டு ஆட்சிக்கு வந்த தாவேக்காவுடைய ஆட்சியில் எதுவும்னா நடக்கலாம். தொழில்துறை அமைச்சர் சின்ன பொண்ணு தான், அவங்க எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக எல்லாம் பண்ணி கொடுக்க முடியும் நமக்கு தெரியல, அவங்க யார் பவர் சென்டர்ன்னு தெரியல, மேனேஜ்மெண்ட் சரி கிடையாது, இவ்வளோ சிக்கல் இருக்குது. இந்த விஷயத்தில் நீங்கள் இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போய் அங்கே நீங்கள் போட்டு நாளைக்கு ஏதாவது நீங்கள் செட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அது எவ்வளோ பேர் லாஸ் ஆகும், DRDOவுக்கும் சரி என்ஃபீல்டுக்கும் சரி அப்படின்னு ஸ்டேட் லெவலில் புஷ் கொடுத்து அங்கே கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த புஷ் கொடுத்து கொண்டு போன விஷயம்தான் இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய பேசும் பொருளாக இருக்கு. உடனே அந்த இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட்டோடைய மினிஸ்டரான கீர்த்தனா அவர்கள் வந்து ஒரு ரீல்ஸை போடுறாங்க. ஹாய், ஐ ஆம் கீர்த்தனா, இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு ரீல்ஸை போட்டு போடுறாங்க. த மோஸ்ட் ஸ்டூப்பிடிட்டியான ஒரு மூவ் அப்படின்னா இந்த மூவ் சொல்லலாம். யோசிச்சு பாருங்க மக்களே, இதுதான் வந்து மக்கள் விமர்சனம் பண்ணுறாங்க. ஒரு தொழில்துறை அமைச்சர் ஆந்திராவுக்கு போகிறோன்றாங்க, டீல் சைன்டா சைன்டு இல்லையா, சைனே பண்ணாலும் நம்ம போய் உட்காந்து பேசி எக்ஸ்ட்ரா நம்ம என்ன சலுகை கொடுக்கலாம், என்ன பண்ணலாம், எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணலாம். நான் இன்னும் சார் நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் உங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கோம், இப்படி ஒரு விஷயம் நீங்கள் போயிட்டீங்கன்னா இட்ஸ் எ பிக் செட்பேக் ஃபார் அஸ், பெரிய அவப்பெயர் ஏற்பட்டுரும், என்ன சார் வேணும் உங்களுக்கு சொல்லுங்கள், இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ரிவிலேஜ் ஆந்திரா கொடுக்காத நான் கொடுக்குறேன், எங்கள் ஸ்டேட்டுக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு உட்காந்து ஒரு மீட்டிங் பேசல, ஒரு டிஸ்கஷன்ஸ் போல், ஒரு நெகோசியேஷன் போல், இதெல்லாம் இல்லாமல் உட்காந்து ரீல்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். இதை தான் தமிழ்நாட்டு மக்கள் விமர்சனம் பண்ணுறாங்க. ரீல்ஸ் போட்டு ஆட்சிக்கு வந்த நீங்கள் அப்படின்னு விமர்சனம் பண்ணுறாங்க. இப்போ அதே பழக்கம் உள்ளே வந்ததுக்கு அப்புறமும் வர ஆரம்பிக்குது. ரீல்ஸ் போட்டு ஆட்சி பண்ணிருக்கிறாங்க, ரீல்ஸ் போட்டு ஆட்சி பண்ணிருக்காங்க, எல்லாமே ரீல்ஸ் மயமாகவே இருந்துட்டு இருக்குன்ற விமர்சனம் பண்ணுறாங்க. இதை மெச்சூர்ட் பீப்புள் யாருமே விரும்ப மாட்டாங்கன்றதான் இங்கே தாவேக்காக்கு ஓட்டு போட்ட நபர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவனுக்கு தெரியும், ஒரு ரீல்ஸ் போட்டு ஆட்சிக்கு வந்தால் அவன் எந்த அளவுக்கு அவங்களுடைய கவர்மெண்ட் ஸ்டெபிலிட்டி இருக்கும், மென்டல் ஸ்டெபிலிட்டி இருக்கும், எவ்வளோ நாலேஜ் ஸ்டெபிலிட்டி இருக்கும்ன்றதை அவங்க புரிஞ்சுப்பாங்க. மியர் 5 லாங்குவேஜ் பேசுறதுனால மட்டுமே ஒருத்தவங்க மிகப்பெரிய புத்திசாலி கிடையாது. ஊரில் சொல்லுவாங்க பாருங்க, இங்கிலீஷ் பேசுறானா பெரிய அறிவாளியாக இருப்பான்னு சொல்லுவாங்க. எவ்வளோ ஒரு ஸ்டூப்பிடான ஒரு மூட நம்பிக்கை அப்படிங்கிறத இங்கே பார்க்குறோம். லாங்குவேஜ் அதிகமாக பேசுகிறாங்க, மொழி தெரியும், ஸோ அறிவாளியாக இருப்பாங்கலாம் கிடையாது. மொழிக்கும் அறிவுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட ரீல்ஸை போட்டு எங்கள் நாட்டில் எல்லாமே, எங்கள் ஸ்டேட்டில் எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம், எங்ககிட்ட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்க, நீங்கள் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு ரீல்ஸை போட்டு, இந்த ரீல்ஸை யார் பார்க்குறா, எந்த நாடு பார்க்குது, எந்த ஸ்டேட் பார்க்குது? இந்த ரீல்ஸை பார்த்து சிரிக்கிறாங்க பிஸ்னஸ் பீப்புள். முதல்ல உங்ககிட்ட இருந்து, நம்ம தமிழ்நாட்டுக்கிட்ட இருந்து எதுக்குடப்பா இந்த 2 கம்பெனி வெளியே போனாங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ணல, ரிசர்ச் பண்ணல, ரெக்டிஃபை பண்ணல, அதை பற்றி நீங்கள் எந்த விதமான அறிக்கையும் கொடுக்கல. இந்த மாதிரி போயிட்டாங்க, எங்களை நம்புங்க, நம்பாமல் நீங்கள் ஏன் போனீங்க, ஒரு மீட்டிங் வாங்கன்னு சொல்லி கூப்பிடல, நெகோசியேஷன் பண்ணல, டிஸ்கஷன் போகல, எதுவுமே செய்யல, இப்போ ரீல்ஸ் போடுறீங்க. ஸோ இஸ் திஸ் ஹவ் யூ ரியாக்ட் ஆர் ரெஸ்பாண்ட்? இதான் கேட்குறாங்க மக்கள். சரிப்பா, இந்த ரீலை ஆந்திராவில் இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் பார்ட்டியை சேர்ந்த சந்திரபாபு நாயுடுவோடைய மகன் ரீட்வீட் பண்ணுறார். அவர் பண்ணிட்டு ஒரு வார்த்தை என்ன போடுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தையை நான் படிக்கிற மக்களே, இதை கூட பெருமையாக நினைக்கிறார்கள் தாவேக்கா நபர்கள் மற்றும் கீர்த்தனா அவர்கள். அவர் கலாய்க்கிறாரு. நான் படிக்கிறேன் பாருங்க. அதை
Every industry's minister must actively market their state. Engage directly with investors. Directly with investors, not over the video. அது அவர் வந்து குறிப்பிடுறாரு. And build confidence among businesses capable of generating employment. ஓகே, அடுத்த வார்த்தை தான் அங்கே பியூட்டியே. என்னன்னா, ஆந்திர பிரதேஷ் would offer தமிழ்நாடு healthy competition in the race of investments. நீ என்ன வேணா பண்ணுமா, நாங்கள் வந்து போட்டியாக தான் இருந்துகிட்டே இருப்போம் அப்படின்னு அவரு கெத்தாக போட்டு போயிட்டார். இதில் வந்து என்ன விமர்சனம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கீர்த்தனாவுடைய பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவங்க தெலுங்கு தேசம் பார்ட்டியில் வந்து சந்திரபாபு நாயுடு வின் பண்ணுறதுக்காக எலெக்ஷனில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஷீ இஸ் வெரி க்ளோஸ் டு த சந்திரபாபு நாயுடு டீமு. ஸோ அதனால தான் இங்கே இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டை இவங்களே சொல்லி ஆந்திரா கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பிகாஸ் டெசிஷன் ஷுட் பி டேக்கன் பை த கம்பெனி, நாட் பை கீர்த்தனா. ஸோ அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆனால் என்ன இங்கே பார்க்கணும்னா, தமிழ்நாட்டு அரசாங்கத்தை இவ்வளோ கோடி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய டிஆர்டிஓவோ இல்லை ராயல் என்ஃபீல்டோ நம்பாம ஆந்திராவுக்கு போயிருக்காங்கன்னா, அப்போ தமிழ்நாட்டு அரசாங்கத்தையும் தாவேக்காவுடைய ஆட்சியையும் அவங்க எந்த அளவுக்கு மதிப்பு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே பார்க்க வேண்டிய விஷயம். நான் அந்த மதிப்புக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது இன்றைக்கு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இப்போ வந்து துணை முதலமைச்சராக, இப்போ முதலமைச்சராக வந்து ஆக்கிட்டாங்க அவரை. டிகே சிவகுமார் அவர் சொல்றாரு, மேகதாதுல அணை கட்டியே தீருவோம், இதை யார் நினைச்சாலும் தடுக்கவே முடியாது அப்படின்னு அவர் ஒரு குண்டத்துக்கு போடுறார். தமிழ்நாடு நினைத்தால் தடுக்கவே முடியாது, அணை கட்டியே தீர்வோம் மேகதாதுல அப்படிங்கிறாங்க. இப்போ இதற்கு எந்தவித எதிர்வினையும் ஆற்றுவதற்கு இதுவரை தாவேக்காவோட முக்கியமா திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்ல. ஏங்க யோசிச்சு பாருங்க மக்களே, திரு டிகே சிவகுமார் அவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்? பிஜேபியா காங்கிரஸா? காங்கிரஸ். அப்போ காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு கர்நாடகாவுடைய முதலமைச்சருடைய பேசுறாருன்னா, தாவேக்கால எந்த கட்சி வந்து முதல்ல வந்து சேர்ந்துச்சு? காங்கிரஸ் தான் சேர்ந்துச்சு. அப்போ ராகுல் காந்தி கிட்ட அவங்களை பேசி இந்த மாதிரி அவர் பண்றாருங்க, இது தேவையில்லாம உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும், இந்த மாதிரி சிக்கல் உருவாக்கிடும், அவர் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு கூட திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு பவர் இல்லைனால், இப்போது நீங்க புரிந்து கொள்ளலாம், திரு ஜோசப் விஜய் அவர்கள் மீதோ இல்லை தாவேக்காவுடைய ஆட்சியின் மீதோ மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய வந்து சிஎம் லெவல்ல உள்ளவங்கலாம் என்ன மதிப்பு வச்சிருக்காங்க, அவங்க பார்வை எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம் மக்களே. ஸோ யாருக்குமே தாவேக்காவுடைய ஆட்சி மீதோ இல்லை திரு ஜோசப் விஜய் அவர்கள் மீதோ ஒரு பெரிய மதிப்பு மரியாதை இல்லை அப்படிங்கிறத நீங்க இதை ரொம்ப ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அது திரு ஜோசப் விஜய் அவர்கள் போயிட்டு பிரதமரை மீட் பண்றாரு. பிரதமரை மீட் பண்ணிட்டு இந்த மாதிரி மேகதாது அணை கட்ட போறேன்னு சொல்றாருங்க. அது வந்து காவிரி மேலாண்மை வாரியத்துடைய ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் எதிராக அமைஞ்சிரும் அப்படின்னு அங்க போய் ரெக்கமெண்டேஷன் போயிருக்கார். ஒரே ஒரு விஷயம், சுப்ரீம் கோர்ட்டை ஒரு ரிட்டு போட்டாங்களா தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பா? போடல. சரிங்க, ராகுல் காந்தி அவர்களை மீட் பண்றதா இருந்துச்சு 10 மணிக்கு, ஏன் மீட் பண்ணல? எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கீங்க, மேகதாது அணை கட்டிட்டாங்க, அடிக்கல் போட்டாங்க, அணையை கட்ட ஆரம்பிச்சுட்டா அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணாலும் வச்சுக்கோங்க. இப்போ இந்த விஷயத்துல என்ன ஒரு தமிழக முதலமைச்சர் பண்ணியிருக்கணும்? ஃபர்ஸ்ட் போய் அங்க பேசி, சார் வெளியே வந்து அறிக்கை நீங்க கொடுத்தே தீரணும், இல்லைன்னா நான் இங்க இருந்து போக மாட்டேன், ஏன்னா என்னுடைய காவிரியோட தண்ணியை நம்பிதான் டெல்டா ஃபுல்லா இருக்கு, அவங்க எனக்கு ஓட்டு போட்டதுக்கான காரணமே நான் காப்பாத்து வந்தான். இப்போ நீங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து காங்கிரஸ் ஜாயின் பண்ணீங்க, அப்போ இந்த ஃபர்ஸ்டே இந்த மாதிரி ஒரு தடங்கள்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? ராகுல் காந்தி அவர்கள் அங்கிருந்து அங்கேயே டெல்லியில பிரஸ் மீட்டை ஆர்கனைஸ் பண்ணி மேகதாதுல அணை கட்ட மாட்டாங்க, நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா இவரை மீறி அவர் செயல்பட முடியுமா? அப்போ அது தமிழகத்துடைய சக்சஸா இல்ல போய் பிரதமர் மோடி அவர்களை பார்த்து நான் மனு கொடுத்துட்டேன்னு சொல்ற சக்சஸா? எது சக்சஸ்? இதான் சொல்றேன் மக்களே. ஒரு இன்ஸ்டாகிராம் வந்து ரீல்ஸ்லாம் போட்டு இங்க உள்ள சின்ன குழந்தைகள்லாம் வந்து பிரெயின் வாஷ் பண்ணி, இன்ஃபேக்ட் இதை நம்ம சொல்லணும், இதை வந்து பெருசா எந்த ஊடகமும் பதிவு பண்ணாம இருக்கிறாங்கன்றதே வருத்தமா இருக்கு.
ஒரு அட்வொகேட் அவர்கள், ஒரு வழக்கறிஞர் அவர்கள் வந்து ஒரு பெட்டிஷன் ஒரு பில் போட்டிருக்காங்க. அந்த பில் என்னன்னா, தமிழ்நாட்டில் 2026 எலெக்ஷன் சமயத்தில் ஒரு சில கட்சிகள் குழந்தைகளை பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க வந்து ஒரு கட்சியை சார்ந்து ஓட்டு போடுங்கன்னு சொன்னதுனால ஓட்டு போடப்பட்டிருக்கு. இது வந்து கான்ஸ்டியூஷனுக்கு அகெயின்ஸ்டான விஷயம்னு சொல்லிட்டு ஒரு பில்லு போட்டிருக்காங்க. இந்த பில் வந்து திரு GRSJ மற்றும் இன்னொரு நீதிபதி அவர் முன்னில வந்து பெஞ்சில் வந்து இன்னைக்கு நேற்று விசாரணைக்கு வந்திருக்கு. அதுல திரு GR சாமிநாதன் அவர் சொல்லியிருக்காரு, நான் 2 வாரத்துக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல் இருந்தேன், நான் ஹாஸ்பிட்டல் போறேன். அப்போ அந்த டாக்டர் கிட்ட போலிங் சமயத்தில் பேசிட்டு இருக்கும் பொழுது, அந்த போலிங் சமயத்துல போல் பண்ண கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ என் வீட்டில் என் பேரன் சொல்றான், தாத்தா விஜய்க்கு ஓட்டு போட்டுவாங்க தாத்தான்னு சொல்றான் அப்படின்னு அந்த டாக்டர் சொன்னதாகவும், அப்புறம் GRSJ அவர்கள் எனது வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னதாகவும் அவர் இங்க வந்து ஒரு அப்சர்வேஷன் கொடுத்ததாக ஒரு நியூஸ் வெளியாச்சு மக்களே. அப்போ இது ஒரு நீதிபதி வீட்டிலேயே நடக்கும் பொழுது இது என்ன மாதிரி தீர்ப்பு கொடுப்பாரு அப்படிங்கிறத உற்று நோக்கிக்கிட்டு இருக்காங்க அவளா. ஏன்னா இது மாதிரி ஒரு பிரெயின் வாஷ் பண்றதுன்றது இட்ஸ் தப்பு தானே. அதுவும் இல்லாம இதுதான் பர்பஸா பண்ணாங்க அப்படிங்கிறதையும் திரு ஜோசப் விஜய் அவர்கள் நன்றி சொல்லியிருப்பார். குட்டீஸ், உங்களாம் ரொம்ப பெரிய தேங்க்ஸு, நீங்களாம் உங்களுடைய தாத்தா கிட்டயோ அப்பா கிட்டயோ அம்மா கிட்டயோ சொன்னதுனால இந்த ஓட்டு வந்து கிடைச்சிருக்குன்ற மாதிரி இன்டேரக்டா போய் சொல்லியிருப்பார். அப்போ இட் இஸ் பர்பஸ்ஃபுல்லி டன் அப்படின்னால் அது குற்றம் இல்லையா? இந்த ஒரு வெற்றி செல்லுமா செல்லாதா அப்படிங்கிறதெல்லாம் கேள்விக்குறியாக்கு இந்த இடத்துல. அதாவது தாவேக்காவுடைய ஆட்சி அப்படிங்கிறது ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்து போட்ட ஆட்சி கிடையாது. ஒருத்தர் கதை ஒன்று கேட்டேன், ரொம்ப அழகா சொன்ன கதை. அது என்னன்னா, ஒரு பஸ்ஸு சென்னையில் ஸ்டார்ட் ஆகுது, திருநெல்வேலி வரைக்கும் போகுது. அதில் ஒரு 100 பேர் இருக்காங்க. அந்த டிரைவர் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி வெறும் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டரோட வண்டி ஓடலை, நேராக புளிமரத்தில் போய் விட்டதில் ஃப்ரண்ட்டில் உட்காந்துற 20 பேருக்கு அடிபட்டுருச்சான். அப்போது எல்லாரும் போய் அந்த பஸ் டிரைவரை பிடிச்சி கத்துறாங்க. அப்படின்னா நினச்சிருக்க மனசில், நீ எப்போ அப்படி வண்டி ஓட்டு போகிற, யார் வயசுக்கு தான் கட்டினோடனே, ஆனால் எனக்கு வண்டியே ஓட்ட தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. எல்லாருக்கும் ஷாக்கு. உடனே ஷாக் ஆனது, வண்டி ஓட்ட தெரியாதா, உனக்கு யாரா வண்டியை கொடுத்ததுன்னு கத்துறாங்க எல்லாரும். அப்போ கத்தினவுடனே அதில் அந்த பஸ்ஸு 30 பேர் சொல்கிறாங்களாம், இல்லைங்க வண்டி ஓட்டுறோம் தம்பி, ஓட்டி பார்த்தா பழக முடியும், நம்ம திருநெல்வேலி வரைக்கும் போகணும்ல, கோவில்பட்டி வரைக்கும் போகிறதுக்குள்ள வண்டியை ஓட்ட பழகிடுவார் தம்பி, அப்புறம் என்ன அப்படின்னு 30 பேர் சொல்கிறாங்களாம். 70 பேர் சொல்கிறாங்களாம், யோ நீ எல்லாத்தையும் பார்த்துட்ட வாழ்க்கையில், நான் எதையுமே இன்னும் வாழ்க்கையில் பார்க்கல, அப்போ இவனை நம்பி நான் வண்டியை கொடுத்து நான் சாகிறதுக்கா, இப்போ உடியா இறக்க சொல்ல முதல்ல அப்படின்னு கத்துறாங்க. 30 பேருடைய ஒரு கேவலமான ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு ஸ்டூபிடிட்டியான மைண்டால இன்னும் 70 பேர் வாழ்க்கையை இவங்க பலியாடாக்கிட முடியுமா அந்த வண்டி ஓட்ட சொல்லி அப்படின்னு ஒரு கதை ஒன்று. இந்த கதை ஈஸியாக புரிஞ்சிருக்கும் மக்களே. இன்றைய தமிழ்நாட்டு சிச்சுவேஷன் அப்படி தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வண்டியை பார்த்து இந்த டிரைவரை பார்த்தும் எப்படி மற்ற போகிற பஸ்ஸுங்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க, எப்படி சிரிக்கிறாங்க, எப்படி காமெடி பண்ணுறாங்க, எப்படி கலாய்க்கிறாங்க அப்படிங்கிறதும் நிறைய உதாரணங்கள் வந்துக்கிட்டு இருக்குன்றதை நீங்கள் பார்க்க முடிகின்றது. இந்த வண்டி திருநெல்வேலி வரைக்கும் போகுமா, இல்லை மதுரை வரைக்குமாவது போகுமா, இல்லை கோவில்பட்டி வரைக்கும் போகுமா, இல்லை திருச்சி வரைக்கும் போகுமா அப்படிங்கிறதை பொறுத்து வந்து பார்க்க நினைக்கிறேன். கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.